அப்புறம் ஆஃப் பண்ணிட்டா உட்காருவாங்க. என்ன நக்கல? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டே இருக்கிற. சந்தோஷமா? நான் போட்டு கொடுக்கல, நடந்ததை நான் அவங்கிட்ட சொன்னேன். அவங்கிட்ட சொல்லும் போது கூட அவன் உன்னை திட்டணும்னு கூட அவங்க தான் குடும்பக்காரங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்கள விட ஒரு குடும்பக்காரியை நான் இப்பதான் பாக்குறேன். உன் மாமியார் கிட்ட இல்லாததும் பொல்லாததும் ரொம்ப நீளுது. ஜெயிச்சிட்டோங்கிற ஆணவமா? இந்த ஈஸ்வரி எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பா, நீ தோத்துக்கிட்டே தான் இருப்ப. சேச்ச பாரு பேச்சு. என் பையன் வீட்டுலதான் நான் இருக்கேன், நீ தான் உன் பொண்ணு வீட்டுல இருக்க, அத மறந்துடாத. நான் என் மகளை பாத்துக்க வந்து நான் ஏன் போனோம்? என்னமோ முதியோர் இல்லத்துக்குலாம் போறேன்னு டிராமா எல்லாம் பண்ணீங்க. என் பையன் கிட்ட பேசினதை நீ ஒட்டு கேட்டியா? உன்னை அனுப்பின அடுத்த நிமிஷமே நான் போயிடுவேன். நான் ஏன் போகணும்? அப்ப நானும் போக மாட்டேன். இங்க பாருங்க, என்ன பத்தி தெரியாம கை கால நடுங்கி போய் நின்னீங்களே, அதெல்லாம் மறந்து போச்சா? இப்ப போய் போலீஸ கூட்டிட்டு வாயேன் பாப்போம். ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? குடிக்கட்டும், டீ குடிக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும். ஆனா என்ன வம்பு கிழக்காம இருக்க சொல்லு. நானா வம்பு கிழக்கிறேன்? நீ தான் வம்பு கிழக்கிற. இருக்கீங்களா? நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ராதிகா, நான் அமைதியா இருமா. வேலையில 1008 பிரச்சனை கிட்டே இருக்கீங்க. ஏய், நான் ஒண்ணும் பேசலடி. உங்க அம்மா தான் ஆரம்பிச்சா, இப்போன்னு இல்ல எப்பவே என் வாயை கலறது. பேசாம நான் வெளியே போயிட்டுமா? உங்க ரெண்டு பேரையும் கெஞ்சி கேட்க கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? தப்பு செய்யறது உன் அம்மா. கடைசியில் பாரு, உன் வாய் சும்மாவே இருக்காதா? இல்ல நான் தெரியாம கேக்குறேன். உன் பொண்ணு நிம்மதியா இருக்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? ஆமாண்டி, நான் ஆசை இல்ல. கிளம்புறேன், நான் உன்ன வீட்டுக்கே போயிடுறேன். தயவு செஞ்சு கிளம்பு. உங்க ரெண்டு அம்மா ஓடிமா மாமா வைப் பண்ற மாதிரி பாட்டு கேட்கணும் மாமா. வைப்பா இது என்னதான் பண்ணலாம்னு இருக்க? என்ன மாமா பொசுக்கு இப்படி கேட்டீங்க? உங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். அட நம்ம அப்படிதானே எல்லாம் ஆர்வமா தான் இருக்கேன். சரி, அப்போ ஒண்ணு கேக்குறேன். மாமா என்னென்ன பிசினஸ் பண்றாரு? சரி, அப்புறம் அப்புறம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஏய், லட்சணத்துல என் கூட வேற சேர்ந்து பண்ணுவாரா இவரு? இங்கடா நீங்க எல்லாம். மாமா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன் மாமா. ஆனா கத்துக்கிற மனசு கிட்ட அங்க வைபே செட் ஆகல மாமா. ஓட்டன பொல்ல சும்மா எதை கேட்டாலும் வைப்பு வைப்பு. என்ன வைப்பு இது? முதல்ல சீக்கிரம் ஏதாவது கத்துக்கிட்டு இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற காலேஜ் பக்கம் எல்லாம் சுத்துறியாங்க. அப்படியா? நானா காலேஜ் பக்கமா? ஏய், உன்னை ஸ்ட்ரைட்டாவே ஆமா மாமா போன. எதுக்குடா அங்க போன? ஒரு வேலையா போன மாமா. என்ன வேலை உனக்கு அங்க? அது பண்றதுக்கு இதுல வேற இவர் இனியாவுக்கு ஹெல்ப் பண்ண போய் நமக்கு இல்லனாலும் மத்தவங்களுக்கு உதவணும்னு நீங்க தானே மாமா சொல்லி கொடுத்திருக்கீங்க. ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன், அவ்வளவுதான். நான் நம்பிட்டேன்ப்பா. மாமா நிஜமா மாமா? நீ அந்த புள்ளைய தாண்ட பாக்க போனதுனால என்ன ஃப்ரெண்டா நான். அதுக்கப்புறம் இப்ப இந்த குடும்பமே எனக்கு ஃப்ரெண்டா. இப்ப நம்ம ரெண்டு குடும்பம் நெருங்கி பழகுறோம். அதுக்கு மேல அந்த குடும்பத்துல இருக்கிற மரியாதையை நீ காப்பாத்து. ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சேன்னு வையேன், மாமா நான் சும்மா இருக்க தொலைச்சிரும். மாமா நாளா எண்ணமெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு நான் முன்கூட்டியே உனக்கு சொல்லிருக்கேன். நட்பு நட்பாவே இருக்கணும், அதான் உனக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. சரி மாமா. ஆமா தொலைச்சி. மாமா உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துறேன். நம்புறேன். திரும்பவும் ஹாய் மயூ. ஹாய் டாடி. சாப்பாடு வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா. சூப்பர் கோபி, முதலிட்டா எல்லாத்தையுமே செய்றாங்க. போங்க, நீங்களே என்னன்னு கேளுங்க. மத்தியானத்துல இருந்து ஒண்ணும் சாப்பிடலங்கற. நான் மத்தியானத்துக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சேனே, எனக்கு ஃபோன் கூட பண்ணல. மா என்னமா கூப்பிட்டா கூட பேச மாட்டேங்கிறீங்க. எம்எல்ஏ என்னமா நான் என்னமா தப்பு பண்ணேன்? என்னமா இவ்ளோ கூப்பிடுறேன்? மா என்னமாச்சு? என்னாச்சு கோபி? என்னன்னு தெரியல ராதிகா, கூப்பிட எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஹாஸ்பிடல் ரொம்ப பயமா இருக்கு ராதிகா. மா தங்கமா ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. வாய் மூடுமா. என்னமாச்சு? கண்ண திறக்கமா. நீங்க கார் எடுங்க, நம்ம ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். இல்ல ராதிகா, கார் எடுக்காத, நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். அதான் பெட்டர். அம்மா சேர்ந்தா அம்மா இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கீங்க. நீ பண்ணது போதும். இங்கே இரு, வண்டி எடுங்க. சீக்கிரமா. என்னாச்சு? தெரியல. யார் வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகுது? கோபி சார் வீட்டுக்கு தான். கோபி சார் வீட்டுக்கா? அவரோட அம்மா ஈஸ்வரி அம்மா இருக்காங்கல்ல, ஐயோ, எந்த ஆஸ்பத்திரிக்கு போறாங்க? பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடலுக்கு தான். அக்கா, மாமா ஏய் பாட்டிக்கு என்னாச்சு? ஈஸ்வரன் இல்ல எங்க இருக்கா? உள்ள இருக்காங்கப்பா. எவ்வளவு மாமா பாத்தா நீங்க வாங்க வந்து. எப்படி இருக்காங்க? பெருசா பிரச்சனை எதுவும் இல்ல. சுகர் ரொம்ப லோ ஆயிருக்கு. மெடிசின்ஸ் கொடுத்திருக்கோம், ரெக்கவர் ஆயிடுவாங்க. சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லிருக்கு. சரிங்க டாக்டர். தேங்க் யூ டாக்டர். சரி பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாம பாரு. வந்த நாள்ல இருந்து நீயும் அம்மா சேர்ந்து அவங்க வீட்டை விட்டு பத்திரம் அதனால இப்படி கிடக்குறாங்க. உனக்கும் உன் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. பேசி இருக்காங்க. இதெல்லாம் கேட்கறத விட உனக்கு என்ன வேற? ஏதாவது ஆச்சு?